இந்த குரு மாறுகிறார் அப்படின்னு சொன்னா முதல் சந்தோஷப்பட வேண்டியது மேஷராசி நண்பர்கள் தான். ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு வீடு கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய நன்மைகள்ல கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று சேர முடியாம இருக்கக்கூடிய நன்மைகள்ல இப்ப சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும். ஏன்னா ஸ்தான பலம் இந்த ஆண்டு மட்டும் இருக்கிறது. அதனால கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை பலம் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கும், எதிர்பாராத ஜாக்பாட். எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க, எல்லாருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அமேசிங் அப்படி. ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ராஜ மரியாதை, தனி மரியாதைங்கிறது 10ஆம் இடத்துக்கு எப்போ குரு பார்வை இருக்கோ அப்போ நடக்கும். ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? அருமையான கேள்வி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு மாறுகிறார் அப்படின்னு சொன்னா முதல் சந்தோஷப்பட வேண்டியது மேஷ ராசி நண்பர்கள் தான். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நன்மைகளில் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று சேர முடியாமல் இருக்கக்கூடிய நன்மைகளில் இப்போ சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும். ஏன்னா ஸ்தான பலம் இந்த ஆண்டு மட்டும் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனைகள் இன் எனி ஃபார்ம் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை பலம் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கும், எதிர்பாராத ஜாக்பாட். யாரோ பேரில் இருக்கிற சொத்து உங்களுக்கு வர்றது, ஒரு பெரிய இடத்தை விற்று பெரிய பணம் அந்த பணத்தில் பெரிய கடன் அடைக்கிறது, அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கொட்டும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு தொழிலில் 10 மடங்கு உயர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக மகரத்து மேலே உட்காந்துருக்கு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, 10ஆம் வீடுனா தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், ஜீவனஸ்தானம் 10 மடங்கு உயர்வு. செம்மையாக இருக்குது. இப்படி 10ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா உங்களை யாருமே தொழிலில் அடிக்கவே முடியாது. எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க, எல்லாருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அமேசிங் அப்படி. ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ராஜ மரியாதை, தனி மரியாதைங்கிறது 10ஆம் இடத்துக்கு எப்போ குரு பார்வை இருக்கோ அப்போ நடக்கும். இப்போ கரெக்டாக ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. இவ்வளோ வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்கலைன்னா இனிமேல் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. வேலையில் உயர்வை பார்க்கும்போது அந்தளவுக்கு வெற்றி. நிறைய பேர் சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. நிறைய பேர் கோல்டு சிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேஷத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகை கடனில் போய் அட்வெஸ்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நகையை கொண்டு போய் கடனில் வச்சுருந்தாங்கன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சிட் ஃபண்ட்ஸ்னால் கோல்டு சிட்டு மட்டும்தான், மற்ற சிட் ஃபண்ட்ஸ்லாம் நான் பொறுப்பு கிடையாது. குரு என்ன பண்ணுவார்னா கோல்டு இன்க்ரீஸ் பண்ணுவார், தங்க விலை ஏறும். அதனால் மேஷத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். பசங்க படிப்புக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். என்ன குரு போய் உட்கார இடத்துல லைட்டாக ஒரு 10% இந்த வருஷம் டேமேஜ் பண்ணும். அப்போ என்ன, மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் இருக்கீங்களோ செஸ்ட் சம்மந்தப்பட்ட பகுதி கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. சின்னதாக கொழுப்பு கட்டி, லிப்போமா மாதிரி, இல்லைன்னா பேக்கில் சுளுக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக பார்த்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு மேஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாக்பாட். நல்ல படிப்பு, சனிக்கு திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால நிறைய பேருக்கு நல்ல டியூஷன் அமையும், நல்ல ஸ்கூல் அமையும், நல்ல வாத்தியார் அமைவார், நல்ல ஸ்கூலே மாற்றும். அந்த மாற்றுறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸுங்கிறது குரு பயிற்சி செம்மையாக இருக்குது. மேஷத்தில் பிறந்த 85% நபர்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி, எதிர்பாராத அதிர்ஷ்டத்திலையும் சரி, நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த வந்து இருக்கப்படுது. இந்த ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா? உங்கள் ஊர்லேயே இருக்கும். மேஷராசி நண்பர்கள் பிறந்திருக்கக்கூடிய ஊர் இல்லை இருக்கிற ஊர்லேயே வேத பாடசாலைகள் இருக்கும். அங்கே போய் தான தர்மங்கள் செய்வது, படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் தானம் பண்ணாலும் சரி, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்தின் அளவீடுன்னு பார்த்தோன்னா 70% இருக்கிறது. பொருளாதாரத்தின் அளவீடு 85% இருக்கிறது. பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. குபேரனாக போறீங்க மேஷம், தைரியமா இருக்கு. நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருவருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலாக பிளாக் லெவலாக, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான்.
அந்த நியாயமா சம்பாதிக்கிறது, நியாயமா கட்டுறது, நியாயமா கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும், அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன் 100% எஸ் கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷியாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் வயசாக ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே வந்து கல்யாணம் தான். கரெக்ட். இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு வந்து உச்சம் அடைந்து அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட் அ ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்ல சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பராக இருக்கு. அருமை அருமை. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி நல்ல இடத்துல வந்து குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனாக இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூரில் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும், மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் ஏற்கிறது ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமை அருமை. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னு எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு மெரிட்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்கு. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்ல வைபாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்க ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். பட் இன் ஜெனரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவாக சொல்லுங்களேன், எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வந்து வேற லெவலில் போக போகிறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா? அருமையான கேள்வி. இன் ஜெனரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில் எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்னதுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பணம் மழை கொட்டும்.
அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பணமழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதார் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பணமழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.